மாவட்ட தலைவர் ஜெயக்குமாரனுடைய கொலையை இன்னும் கண்டுபிடிக்கலன்னு சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், ஒரு கூட்டணி கட்சியில இருந்துகிட்டு அண்ணாமலை கேட்க வேண்டிய கேள்வியை கார்த்தி சிதம்பரம் கேட்கறது எந்த வகையில நியாயம்? அது நாடாளுமன்ற தேர்தலில் 9 தான் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க. ஏன் அப்ப கூடுதலா நீங்க கேட்கணும்னு ஏன் வற்புறுத்தல? காமராஜர் ஆட்சி அமைப்போன்னு ஒரே வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூட்டணி கட்சியை திட்டிட்டு இறங்கி போயிட்டீங்கன்னா காங்கிரஸ் வளர்ந்துருமா? திரு கார்த்தி சிதம்பரத்தின் மீது முன்னாலேயே நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஏன்னா பிரதமர் மோடியை விட ஒரு உயர்ந்த தலைவர் இந்தியாவில் இல்ல அப்படின்ற ஒரு கருத்தை திரு கார்த்தி சிதம்பரம் சொன்னாரா இல்லையா? காமராஜர் ஆட்சி அமைப்போம்னா என்ன அர்த்தம்? காமராஜர் மாதிரி ஒரு ஐகான் லீடர் தமிழ்நாட்டில் கிடையாது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவருமான திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கார்த்தி சிதம்பரம் கட்சிக்கும் நாட்டுக்கும் துரோகம் செய்கிறார், திமுக வேலை செய்யலாம், இவர் டெபாசிட்டே வாங்கியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஈவிகே இளங்கோவன் சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவதுங்க, திரு ஈவிகே இளங்கோவன் சொன்னதை ஒரு பக்கம் வைப்போம். திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர். புதுக்கோட்டையில் கூட்டம் நடக்குது. ஈவிகே இளங்கோவன் சொன்னதுக்கு முன்னோடியே நான் சொல்லிடுறேன். எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததே ஜூன் 4 தான். இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலை. எம்பி ஆகி யார்? திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள். நம்ம அந்த கூட்டத்தில் புதுக்கோட்டைக்கு உண்டான மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தை புதிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர் நடத்துகிறார். அந்த கூட்டத்தில் என்ன பேசணும்? புதுக்கோட்டை மாவட்டத்தில் சிவகங்கை தொகுதிக்கு உண்டான 2 அசெம்பிளி தொகுதி வருது. இங்கே இருக்கக்கூடிய அசெம்பிளி வாக்காளர்கள் எனக்கு வாக்களிச்சிங்க, உங்களுக்கெல்லாம் நன்றி, கூட்டணி கட்சிக்கு நன்றி, வாக்காளர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம காங்கிரஸ் கட்சியினுடைய ஊழியர் கூட்டம், அந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தணும், இன்னும் வலுவாக்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் இப்போவே 2026க்கான தேர்தலுக்கான வியூகங்கள்லாம் அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளும் அதை பண்ணணும், முன்ன விட ஒரு கூடுதல் சீட்டை வாங்கி நம்ம நிற்கணும் இப்படின்னு பேசணும். அதை விட்டுட்டு அந்த கூட்டத்தில் அவர் பேசுனது என்னன்னா, இன்னும் அதிகமான சீட்டு வாங்கணும். நான் கேட்குறேன் அவர்கிட்ட, நாடாளுமன்ற தேர்தலில் 9 தானே தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க, ஏன் அப்போ கூடுதலாக நீங்கள் கேட்கணும்னு ஏன் வற்புறுத்தலை? அமைதியாக தானே இருந்தீங்க. அதை தான் திரு ஈவிகே இளங்கோவன் கேட்குறாரு. இப்போ சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது, அதுக்கு முன்னால் உள்ளாட்சி தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல்னு ஒன்று நடக்க போகுது. இப்போ உள்ளாட்சி தேர்தல் என்பது மேயரு, நகராட்சி தலைவர், அது வேற. ஊரக உள்ளாட்சி தேர்தல்னு ஒன்று நடக்க போகுது. இப்போ அது நடக்கும்போது சாதாரண தொண்டன், காங்கிரசினுடைய அடிமட்ட தொண்டன் அந்த பதவிக்கு வரப்போறான். அப்போ இந்த மாதிரியான பேச்சுக்கள் கூட்டணிக்கு பாதிப்பை உண்டாக்குமா உண்டாக்காதா? நம்ம இன்னும் ஒரு மாசம் கூட ஆகல. எலெக்ஷன் ரிசல்ட் நீங்க எம்பி ஆகி இன்னும் ஒரு மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள தனித்து நிக்கலாமா, ஒன்னா நிக்கலாமா, காமராஜர் ஆட்சி அமைப்போம்? நான் என்ன சொல்றேன், கூட்டணியில நம்ம இருக்கிறோம். எங்க கூட்டணி பிடிக்காமலா ராகுல் காந்தி ஒரு சுவத்தை தாண்டி போய் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி போய் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதல்வர் ஸ்டாலினுக்கு கொடுக்குறாரு? நம்ம இதை புரிஞ்சுக்க வேணாம். காங்கிரஸ் கட்சிக்கு யாரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கவங்க? யார்? அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் இதை வழிநடத்துது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி உள்பட அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய அங்கம் தானே. அவங்க சொல்றதை கேட்டு நடக்கிறதுக்கு தானே நம்ம இருக்கிறோம். நாமளா எதுவும் முடிவெடுக்க முடியாது. ஒரே வார்த்தையில் என்ன சொல்லலாம், கூட்டணியா, அது அகில இந்திய தலைமை பார்த்து கொள்ளும், அவர்கள் முடிவெடுக்க வேண்டிய விஷயம், அப்படித்தானே சொல்லிட்டு போகணும். 9 சீட்டு யார் வாங்கினது? அகில இந்திய தலைமை தானே பேச்சு வாங்கினாங்க தமிழ்நாட்டுக்கு. பாண்டிச்சேரியோட 10 வாங்கினது யாரு? இங்கே இருக்கிற எந்த தலைவரும் இல்லையே. அகில இந்திய தலைமை தானே வாங்குச்சு. ராகுல் காந்தி தானே வாங்கினாரு. ராகுல் காந்திக்காக தானே 10 சீட்டு கொடுத்தாங்க. இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா? யாராவது மறுக்க முடியுமா காங்கிரஸ்காரங்க? ராகுல் காந்தி மேலே வைத்திருக்கிற அன்பும் பாசம் மரியாதை, காங்கிரஸ் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு பாசம் மரியாதைக்காக 10 சீட்டு கொடுத்தாங்க. இல்லை, நம்ம அதை போட்டணும். இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே என்ன நீங்கள்? அதுக்கப்புறம் மாவட்ட தலைவர் ஜெயக்குமாரனுடைய கொலை வழக்கில் கண்டுபிடிக்கல, இதை போய் அந்த கூட்டத்தில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் வச்சு தான் ஈவிகே இளங்கோவன் சொல்கிறார். அதாவது அந்த கூட்டத்தில் மாவட்ட தலைவர் ஜெயக்குமாரனுடைய கொலையை இன்னும் கண்டுபிடிக்கலன்னு சொல்கிறார். நான் என்ன கேட்குறேன், ஒரு கூட்டணி கட்சியில் இருந்துக்கிட்டு அண்ணாமலை கேட்க வேண்டிய கேள்வியை கார்த்தி சிதம்பரம் கேட்கறது எந்த வகையில் நியாயம்? அது கேட்கக்கூடாது. அதை என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், உங்களுடைய தந்தையார் மிகப்பெரிய தலைவர், முதல்வரிடம் ஒரு டைம் வாங்கிட்டு போய் பாருங்க, என்னங்க எங்கள் மாவட்ட தலைவர் இறந்து போயிருக்காரு, அவருக்கு ஒரு நடவடிக்கை வேணுங்கன்னு சொல்லுங்க, கேளுங்க. கூட்டணி இயக்கத்தில் தானே இருக்கோம். அண்ணாமலை மாதிரி எதிர்கட்சி இல்லையே. எதிர்கட்சியா நம்ம கூட்டணி கட்சி தானே.
இடது கம்யூனிஸ்டும் விடுதலை சிறுத்தைகளும் கூட்டணியோட முடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் திமுகவை எங்கே எதிர்க்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் எதிர்த்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்த்து நடத்த எத்தனை போராட்டங்களில் என்னை கூப்பிட்டுருக்காங்க. தலைவர் அழகிரி அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தபோது என்னை அனுப்பியிருக்காரு. மென்மையாக பேசுவாங்க. முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம், இதை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போராடணும். அந்த கொலையை பற்றி அங்கே பேச வேண்டியது. நான் 5 முறை போயிருக்கேன். ஜெயக்குமாருடைய கொலை நடந்ததுக்கு அப்புறம் திருநெல்வேலியில் என்னன்னு விசாரிக்கிறதுக்கு போயிருக்கேன். அங்கே கண்ணன் ஒரு டிஐஜி கிட்ட கூட நான் விசாரிச்சிருக்கேன் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் தானே, முதல்வர் டைம் கேட்டால் கொடுக்க மாட்டாரா? அவர் தான் உள்துறை அமைச்சர்னு சொல்கிறாரு. ஆமாம், அவர் தான் உள்துறை அமைச்சர். அவர்கிட்ட ஒரு டைம் வாங்கி போய் எங்கள் மாவட்ட தலைவர் இவர் திருநெல்வேலிக்கு போனாரா என்ன, ஜெயக்குமார் வீட்டுக்கு போனாரா என்னன்னு எனக்கு தெரியல. நாங்கள் 5 தடவை போயிட்டு வந்தோம் ஜெயக்குமார் வீட்டுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு. நீங்கள் ஜெயக்குமார் மேட்டர் அங்கே பேசுறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? ஒரு மாதம் கூட ஆகலையே. காமராஜர் ஆட்சி அமைப்போன்னு ஏன் சொல்கிறீங்க? காமராஜர் ஆட்சி அமைப்போன்னா என்ன அர்த்தம்? காமராஜரை மாதிரி ஒரு ஐக்கான் லீடர் தமிழ்நாட்டில் கிடையாது. அதை நம்ம எல்லாருக்கும் காங்கிரஸ்காருக்கு தெரிய வேணாவா? அவர் தானங்க சேலம் இரும்பு உருக்காலை உருவாக்குனாரு, நெய்வேலி லிக்னைட் உருவாக்குனாரு, அணைகள் கட்டினாரு, எல்லாம் கட்டினாரு. அதை சொல்லி நாம் வெற்றி பெற முடிந்ததா? அதை வெற்றி பெறுவதற்கான தகுதி உள்ள தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்களா? அதை நீங்கள் முன்னெடுத்து போனீங்களா? பெருந்தலைவர்கள் செய்த சாதனைகளை நீங்க எந்த கூட்டத்திலேயாவது பேசியிருக்கீங்களா? காமராஜர் ஆட்சி அமைப்போன்னு ஒரே வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூட்டணி கட்சியை திட்டிட்டு இறங்கி போயிட்டீங்கன்னா காங்கிரஸ் வளர்ந்துருமா? வட்டார தலைவர்கள் பல இடங்களில் வேலை செய்கிறாங்களா நீங்கள் பார்க்குறீங்களா? பூத்து கமிட்டி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? அழகிரி தலைவராக இருக்கும்போது என்னுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட குழு தான் பூத்து கமிட்டி வரைக்கும் நாங்கள் அமைச்சிருக்கோம். இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இதெல்லாம் செய்யாமல் நான் கேட்குற திரு கார்த்தி சிதம்பரம் அவர்களை பார்த்து 9 சீட்டு கொடுக்கும்போது இல்லை எங்களுக்கு 18 கொடுக்கணும் நீங்கள் ஏன் கேட்கல? 18 சீட்டு கொடுத்தா தான் நான் கூட நிற்பேன்னு சொல்லுங்களேன். நான் இப்போ கூட ஒன்று சொல்கிறேன். நீங்கள் திமுக ஆனால் திமுக கூட்டணியால் தான் வெற்றி பெற்றோன்னு அவர் சொல்கிறாரு. அதனால தான் கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்கிறாரு, என்னுடைய பேட்டியை முழுமையாக பாருங்கன்னு சொல்கிறாரு. கூட்டணியால் தான் வெற்றி பெற்றோன்னு திரும்ப திரும்ப சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், ஏன் சொல்கிறீங்க கூட்டணியால் தான் வெற்றி பெற்றோன்னு? உங்களை யார் கேட்டாங்க? திமுக சொல்லிச்சா கூட்டணியால் தான் வெற்றி பெற்றோன்னு? இதுக்காக நீங்கள் என்ன திமுக சொல்ல முடியாது. காரணம் ராஜீவ்காந்தியினுடைய கொலை வழக்கில் பேரறிவாளனை விடுதலை செய்த போது என்னை விட திமுக அரசாங்கத்தை கடுமையாக சாடியவன் யாரும் கிடையாது. அந்த இதை கூட நான் வேணா போட்டு காட்டுறேன் பாருங்க. அவ்வளோ கடுமையாக பேரறிவாளனை விடுதலை செய்யும் போது நான் கடுமையான ஒரு கருத்துக்களை நான் தெரிவித்திருக்கிறேன். முதல்வரை கூட நான் அதில் அவரை எதிர்த்து கருத்து தெரிவித்திருந்தேன். பேரறிவாளன் அவர்களை கட்டுப்பிடிப்பது மிகவும் தவறு என்பதை சுட்டி காட்டிருக்கிறேன். இந்த தேசத்தினுடைய முக்கிய தலைவனை கொலைபொலை செய்தவர்கள் எப்படி நீங்க கட்டிப்பிடிப்பீங்கன்னு கேட்டிருக்கேன். அது வேற. ஆனா இது வேற. ஒரு மாதம் கூட அவளை வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிட்டு ஜம்முன்னு போய் நாடாளுமன்ற அவையில் உட்கார்ந்துக்கின்னு கேள்வி கேட்டிங்கன்னா காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறதும், தனித்து நிற்போமான்னு சொல்கிறதும், இல்லை கூட்டணியில் நிற்போமா அப்படின்னு சொல்கிறதும் அந்த கூட்டங்களில் அதுக்காக கூட்டம் நடத்துறீங்க. இல்லை, அவர் சொல்கிற கருத்துலேருந்து அவர் தனித்து நிற்கணும் அப்படி சொல்கிறல, திமுக கூட்டத்தை வெளியே அதிமுக கூட சேரணும் அப்படின்றத ஒரு பார்வையில் பார்க்கலாமா சார்? அதாவது அந்த முடிவு எல்லாமே எடுக்கிறது ஹைகமாண்டு தான். இங்கே இருக்கிற லீடருக்கு திரு கார்த்திக் சிதம்பரமோ ஏன் அவங்க அப்பாவை கூட நான் சொல்லுவேன், அவருக்கு கூட அந்த அதிகாரம் கிடையாது. அவர் சொன்னா கூட அது நடக்காது. ராகுல் காந்தி என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் நடக்கும். அப்ப இங்க இருக்க மாநில தலைவருக்கெல்லாம் எந்த அதிகாரமும் கிடையாதுங்க. பொம்மை கிடையாது. அவங்க சொல்றத செய்யணும். ஹைகமாண்டு சொல்றதை தான் இவங்க நிறைவேற்றணும். ஹைகமாண்டு தானங்க டிஎம்கேவோட கூட்டணி வச்சுது. இங்க இருக்கிற மாநில தலைமை இப்போ நான் கேட்கிறேன், பிஜேபியோ இடது கம்யூனிஸ்டோ அகில இந்திய பார்ட்டி அவங்க அகில இந்திய தலைமை சொல்ற அணியோட தான் கூட்டணி வைக்கணும். கூட்டணி இல்லைன்னு அமித்ஷா சொன்னார். அதிமுகவோட கூட்டணி இல்லை. அதுதான் அகில இந்திய பார்ட்டியோட. அதுதான் இங்க இருக்கிற மாநில தலைமை நான் திமுக கூட்டணி வேணான்னு சொல்லிட்டா திமுக கூட்டணி ஹைகமாண்டு ஒத்துக்காது. நான் அதை தான் சொன்னேன். சிவர் எழுதி குதிச்சு போய் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு போறாருன்னா எவ்வளவு புரிதல் அவங்களுக்குள்ள இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலையே. இதை விட ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, திரு கார்த்திக் சிதம்பரத்தின் மீது முன்னாலேயே நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஏன்னா பிரதமர் மோடியை விட ஒரு உயர்ந்த தலைவர் இந்தியாவில் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை திரு கார்த்திக் சிதம்பரம் சொன்னாரா இல்லையா? மோடி தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே மிக உயர்ந்த தலைவர், அவரை போன்ற தலைவர் வேறு எந்த கட்சியிலும் இல்லைன்னு சொன்னார். அன்னைக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து அவருக்கு நோட்டீஸ் அனுப்பணும். நீங்க இப்படி சொன்னது தவறு, கட்சி கட்டுப்பாட்டை மீறிய செயல், ஏன் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு அனுப்பணும். அவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினராக இருந்த காரணத்தினால அவருக்கு அனுப்பிட்டு அந்த கடிதத்தை நாங்கள் டெல்லிக்கு அனுப்பணும். டெல்லி அதை அப்படியே அமைதியாக வைத்து விட்டார்கள். இது கட்சி கட்டுப்பாட்டை மீறிய செயல் சார். இது நான் இன்னொரு கட்சியினுடைய பிரதமர், அவரை விட இன்னொரு தலைவர் இல்லைன்னா அப்ப ராகுல் காந்தி யாரு?
ஒரு கட்சியினுடைய நம்ம இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவரை நாமளே குறைத்து மதிப்பிட்டால் மக்கள் மத்தியில் இந்த கட்சியின் மீது என்ன அபிப்பிராயம் வரும்? நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ராகுல் காந்தி யாரு? பண்டிட் மோதிலால் நேருடைய எள்ளு பேரன். இந்த நாட்டுக்கு 16 ஆண்டு கால பொதுத்துறை நிறுவனங்களை நிறுவி அசைக்க முடியாத ஒரு பொருளாதாரத்தை அடித்தளத்தை உருவாக்கிவிட்டு போன நேருவினுடைய எள்ளு பேரன். நேரு குடும்பத்துக்கிட்ட தானே இந்த கட்சி இருக்கு. நீங்க மோடி ஒரு பெரிய தலைவர் இந்த இந்தியாவில் இல்லைன்னு சொல்றீங்களே. இப்ப ராகுல் காந்தி யாரு? சோனியா காந்தி யாரு? அப்புறம் நீங்க எதுக்கு இந்த கட்சியில இருக்கிறீங்க? இந்த கட்சியில ஏன் எம்பி ஆனீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. அப்போ நீங்க என்னன்னா, அன்னைக்கு நாங்க நோட்டீஸ் அமிச்சோம், அகில இந்திய தலைமை அவர் மீது நடவடிக்கை கடுமையா எடுத்திருக்கணும். எடுக்காம விட்டதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இவங்க காமராஜா ஆட்சி நின்றாங்க, தனித்து நிக்கலாமான்றாங்க, ஒன்னா நிக்கலாமான்றாங்க. நம்ம திமுக கூட்டணியில் இருக்கோம். ஹைகமாண்ட் திமுக கூட்டணி நமக்கு வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் இதெல்லாம் பேசலாம், தப்பு கிடையாது. நானே கடுமையா பேசுவேன், நானே கூட பேசுவேன். ஹைகமாண்ட் ராகுல் காந்தி சொல்லணும், திமுகவோட கூட்டணி இல்ல, ஸ்டாலினோட நமக்கு எந்த உறவும் கிடையாதுன்னு சொல்லி நம்ம ஹைகமாண்ட் ராகுல் காந்தி சொல்லும் வரை நாம் அமைதி காத்து அந்த இயக்கத்தோடு இணக்கமாக இருக்கணும். அதுதானே கூட்டணி, அதுதானே கூட்டணி தர்மம். அப்போ அதை விட்டு நாங்கள் தனித்து நிற்போம் அப்படின்னு அதுக்காக கூட்டம் நடத்துறீங்க. ஊழியர் கூட்டம் எதுக்கு நடத்துறீங்க? கட்சியை பலப்படுத்த ஊழியர் கூட்டம்னு சொல்லிட்டு நீங்கள் கட்சியை களங்கப்படுத்துகிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை நான் வைக்க விரும்புகிறேன். ஒருவேளை காங்கிரஸில் அசைக்க முடியாத சக்தியாக கார்த்தி சிதம்பரம் வளர்ந்து வந்துருவார் அப்படின்ற ஈகோவில் இவர் சொல்கிறாரா? சார், அசைக்க முடியாத சக்தி ஒரே ஆள் தான் காங்கிரஸில், அது ராகுல் காந்தி தான். தமிழக காங்கிரஸில்? தமிழக காங்கிரஸில் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே தமிழக காங்கிரஸ்னாவே அதுக்கு அடையாளம் ராகுல் காந்தி தான். மத்திய பிரதேச அடையாளம்னா அவர் தான், உத்தரப்பிரதேச அடையாளம்னா அவர் தான். இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை அடையாள காங்கிரஸில் சிதம்பரம் வராரு இல்லையா? சார், ராகுல் காந்தி தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் ஏன் இன்னொரு பேரை சொல்கிறீங்க? ராகுல் காந்தி பேரை சொன்னாதான் இங்கே ஓட்டு கிடைக்கும். வேற யார் பேர் சொன்னாலும் ஓட்டு கிடைக்காது. நீங்க அது யதார்த்தம். பத்திரிகையாளரான நீங்க மனசாட்சியை தொட்டு நான் சொல்றது பொய்ன்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். இந்த ராகுல் காந்தி என்ற ஒரு அடையாளம் தான். எங்க நேத்து அவருடைய உத்தரப்பிரதேசத்துக்கு போறாருங்க, ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி கிட்ட போய் செருப்பு தைச்சிட்டு இருக்காரு. நீங்க யாரையாவது பார்த்திருக்கீங்களா? இந்த மாதிரி யாரையாவது பார்த்திருக்கீங்களா? ஆனா ராகுல் காந்தி தான் ஒற்றை அடையாளம் சொல்றீங்க. ஆனா திமுக இங்க பொறுத்த வரைக்கும் திமுக தான் இங்க ஓட்டு வாங்கி கொடுத்தது, அதனால தான் ஜெயிச்ச சொல்லி இவிகே சொல்றாரு. சார், திமுகவுக்கு வாக்கு வங்கி அதிகமாக இருக்குதுன்றதை யாரை மறுக்க முடியும்? நீங்கள் மறுக்கிறீங்களா? சார், நான் திரு மூப்பனார் அவர்கள் தலைவராக போட்டோம் 1989 போட்டுட்டு ராகுல் காந்தி 18 முறை இங்கே வந்தார். நிறைய பொருட்செலவு பண்ணோம். மூப்பனாரை முதல்வராக நாங்கள் முன்மொழிந்து வேலை பார்த்தோம். 26 சீட்டு நாங்கள், 27 சீட்டு ஏடிஎம்கே, ஜெயலலிதா அம்மையார் கட்சி. ஆனால் டிஎம்கே தான் ஆட்சிக்கு வந்தது. ராஜீவ் காந்தி உயிரோடு இருக்கும்போதேங்க 18 முறை வந்தார் மூப்பனாரி தலைவர் முதல்வர்னு சொல்லிட்டு, வெற்றி பெற முடியல. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க கட்சியை பலப்படுத்தக்கூடிய தலைவர்கள் அதுக்குண்டான முனைப்பை காட்டலன்ற நானு. அந்த முனைப்பை காட்டி வட்டார லெவலில் கட்சியை பலப்படுத்துங்க. நீங்க இப்ப தேர்தல் வரப்போகுது சார், ஊரக உள்ளாட்சி தேர்தல். அதுல நிக்கிறவன் யாரு? சாதாரண குப்பை சுப்ப நிக்க போறான். நீங்க இப்ப பேசி என்ன பண்றீங்க? அவனையும் வர விடாம பண்ணி அவன் வீட்டில் அடுப்பு எரிய விடாம பண்ண போறீங்க. இப்போ அந்த வேலையை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த குற்றச்சாட்டு தான் நான் வைக்க விரும்புறேன். அவர் அடுப்பெரியும். அப்போ அடுப்பெரியல்னா அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல சார்? அப்போ கமிஷன் கட்டி இல்லை சார், அப்படி இல்லை சார். சாதாரண தொண்டர்களோட தொண்டரா பழகி மக்களாக பழகி வரக்கூடியவன் அங்க பொறுப்புக்கு வரணும்னு சொல்றேன். அந்த அர்த்தத்தில் சொல்றேன். அதை அந்த பொறுப்புக்கு வந்தோன்னா அவன் வீட்டில் அடுப்பு எரியல, அவன் கையில வச்சிருக்கிற கொஞ்சம் நெஞ்ச பணத்தையும் செலவு பண்ணி தாலி கொடியை கூட அடமானம் வச்சுட்டு தோத்து போய் ஒண்ணுமே இல்லாம நிக்கிற காங்கிரஸ் தொண்டர் நிறைய பேர் எனக்கு தெரியும் சார். அவன் வரணும்ல. நீங்க அடிமட்டத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நீங்க பிரதிநிதி இருந்தாதான் காங்கிரஸை பலப்படுத்த முடியும். அதுக்கு நீங்க இப்போ பங்கம் விளைவிக்கிறீங்கன்னு நான் குற்றச்சாட்டை வைக்க விரும்புறேன். நீங்க கூட்டத்தை போட்டு என்ன பண்றீங்கன்னா, இந்த கூட்டணிக்கு ஊறு விளைவிக்கிறீர்கள், இந்த கூட்டணிக்கு அபத்தமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், ராகுல் காந்தி எண்ணத்துக்கு மாறாக பேசுகிறீர்கள். ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் தான் மல்லிகார்ஜுன கார்கேவை தலைவருக்கு நிக்க வச்சாங்க. ஆனா அவர் எதிர்த்து சசி தரூர் நின்னாரு. அவருக்கு இதுவா முகவரா போனவர் நம்முடைய கார்த்திக் சிதம்பரம் தான். தப்பு சொல்லலை. ஜனநாயக பார்ட்டியில் எதிர்த்து நின்னாங்க, அவருக்கு முகவரா போறாரு. அப்பனா என்ன மனநிலையோடு அவர் இருக்காரு? சோனியா காந்தியும் கார்த்திகையும் நிக்கிற வைக்க கேண்டிடேட்டுக்கு எதிர் கேண்டிடேட்டுக்கு முகவரா போறாருன்னா, அகில இந்திய தலைமைக்கு ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் எதிர்ப்பான மனநிலையில இருக்கிறாரு. அதனால தானே அவர் சொல்றாரு, மோடியை விட ஒரு தலைவர் இந்தியாவில் இல்லைன்னு சொல்றாரு. அன்னைக்கு நாங்கள் நோட்டீஸ் அமிச்சோம், நடவடிக்கை எடுத்திருக்கணும்.
நடவடிக்கை எடுக்காமல் விட்டது தவறுன்ற. இல்லை, காங்கிரஸ் கட்சிக்கு சார்பாக காங்கிரஸ் கட்சி தனித்து நிற்கணும், காமராஜ் ஆட்சி கொண்டு வரணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் பலப்படுத்த வகையில் சொன்னால் ஈவிகே இளங்கோவன் களத்தில் இறங்கி திமுக எப்படி சொன்னாலும் திமுக ஆதரவாக தான் பேசுகிறாரு. அவர் காங்கிரஸ் கட்சிக்காரரா திமுக கட்சிக்காரரா? அதாவதுங்க, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஈவிகேஎஸ் இளங்கோவை நீங்கள் ஒரு ஓரமாக வைங்க, நாம் பொதுவாகவே பேசுவோம். அவர் சொன்ன கருத்தின் அடிப்படையில் வச்சிக்காம கூட ஓரமாக பேசினா கூட அவர் சொன்ன அந்த கருத்தியலை நீங்கள் உள்வாங்கிட்டீங்கன்னாவே இதெல்லாம் நான் பேசுனதெல்லாம் அதுக்குள்ளே வந்துடுது. அவர் திமுகவா? எப்படி திமுகவா இருக்க முடியும்? நான் கேட்குறேன், காங்கிரஸில் திரு வாசன் அவர்களை இணைச்சோம். நம்ம 12 ஆண்டுகள் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தார், 12 ஆண்டுகள் மத்திய அமைச்சராக இருந்தார், காங்கிரஸை விட்டு வெளியே போனார். அவர் வெளியே போகும்போது யாருமே தலைவராக பதவி ஏற்றுக்க தயாராக இல்லை. திரு ஈவிகேஎஸ் இளங்கோவன் தான் தலைவரானார். இந்த கட்சியை அவர் தான் காபந்து பண்ணாரு. இல்லைன்னு யாராவது மறுக்க முடியுமா? அவர் தலைமை பொறுப்பு ஏற்றவுடனே கட்சி நிமிர்ந்து நின்னுது. யார் மறுக்க முடியாத? இந்த வரலாறு உங்களுக்கும் தெரியல, ஊடகவியாளர் நீங்கள் மறுக்க முடியாது. அதை வாசன் வெளியே போறாரு, 12 ஆண்டுகள் மந்திரி, 12 ஆண்டுகள் ராஜ்யசபா உறுப்பினர், அது அடுத்த நாள் வெளியில போறாரு. அப்பொழுது யாரு தலைவரா? ஞானதேசிகன் தலைவர், அவரோடவே போறாரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த திரு ஞானதேசிகனே அவரோடவே போயிடுறாரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இடம் காலியாக இருக்கிறது. திரு ஈவிகேஎஸ் இளங்கோவன் தான் பொருத்தமான ஆள் என்று சோனியா காந்தி அவரை போடுகிறார். கட்சியை தூக்கி நிறுத்தினாரா இல்லையா? அப்ப அவர் பேசாம யார் பேசுறது? இந்த கூட்டணிக்கு பங்க விளைவிக்காதீங்க. அடிமட்ட தொண்டை ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நிற்கணும், சட்டமன்ற தேர்தல் வரப்போது அதில் நிற்கணும், சாமானியன் நிற்க போகிறான், அவனுக்கு நீங்கள் இடைஞ்சலாக இருக்காதீங்கன்னு சொல்கிறார். என்ன தப்பு? இல்லை, இதே திருநாவுக்கரசு அவர்கள் தலைவராக இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, கூடிய சீக்கிரம் காங்கிரஸை பிஜேபியில் சேர்த்துருவார். அவரோட பூக்கெல்லாம் அப்படி தான் இருக்குது. அப்போ அவர் பங்கம் அளிக்கிறாமா? அவர் பேசலாமா? நான் இந்த செய்தியை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லைங்க. நீங்கள் சொல்கிறீங்க, திருநாவுக்கரசு அவர்கள் கட்சியை நல்ல முறையில் தான் நடத்தினார். நீங்கள் சொல்கிற அந்த கருத்தை நான் எங்கே கேள்விப்பட்டதாவோ பார்த்ததாவோ எனக்கு நினைவில்லை. திருநாவுக்கரசு கட்சியை நல்ல விதமாக நடத்தினார், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாருன்னு தான் நான் சொல்லுவேன். திருநாவுக்கரசை எல்லோரிடமும் அன்பாக பழகினார், எல்லா திறத்திலையும் அன்பாக இருந்தார், தொண்டர்களிடத்தில் மிக மிக அன்பாக இருந்தார். ஆகவே இளங்கோ அவர்கள் அந்த இப்படிப்பட்ட கருத்தை சொன்னதாக எனக்கு நினைவில்லை. அதனால் எனக்கு அது கருத்து சொல்ல முடியவில்லை. ஈவிகேஎஸ் இளங்கோவன் கட்சியிலிருந்து என்னை நீக்க சொல்வது வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சிதம்பரம் சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லைங்க, வேடிக்கையெல்லாம் கிடையாது, உண்மைதான். காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அவருக்கு நோட்டீஸ் அனுப்பணும். பிரதமர் மோடியை விட ஒரு உலகளாவிய தலைவர், அவரை விளையாடியான வலுவான தலைவர் இல்லைன்னு சொன்னபோது அவர் எப்படி காங்கிரஸில் இருக்க முடியும்? அதனால் அவர் சொன்னதில் என்ன தப்பு? அது என்ன வேடிக்கை? அது ஒன்றும் வேடிக்கை கிடையாது, தமாசெல்லாம் கிடையாது, அது யதார்த்தம் தான், அது கரெக்டு தான். அது ஏன்னா நீங்கள் தொடர்ந்து தவறாக தானே பேசிகிட்டு இருக்கிறீங்க. நீட்டை கரெக்டுன்றீங்க, எலெக்ஷன் கமிஷன் மிஷின் இருக்குது, அது ரொம்ப தவறுன்னு சோனியா காந்தி தலைமையில் 17 பேருக்கு இயக்கங்கள் கொண்ட இயக்கம் போய் நாங்கள் தான் கொண்டு வந்தோம், நாங்கள் தான் கொண்டு வந்தோம், தேர்தலுக்கு மிஷினை நாங்கள் தான் கொண்டு வந்தோம், ஆனால் அதில் தவறு நடக்குதுன்னு ஜப்பான், அதை கண்டுபிடித்த ஜப்பானே சொல்லுது அப்படின்னு போய் ஜனாதிபதி கிட்ட, இதுக்கு முன்னால் இருந்த மரியாதைக்குரிய மேதகு ஜனாதிபதியிடம் கோவிந்த் அவர்களிடம் எடுத்துன்னு போய் சோனியா காந்தி தலைமையில் 17 கட்சி கொடுத்தாங்க, நாங்கள் தான் கொண்டாந்தோம், தவறு நடக்கிறதுனால அதை மாற்றணும்னு சொன்னோம். ஆனால் அந்த தேர்தல் மிஷின் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. சோனியா காந்தியினுடைய கருத்துக்கே எதிர்கருத்து சொல்கிறவர் அதை தான் எதிர்க்கிறார் இளங்கோ, அதை தான் எதிர்க்கிறாரு. சோனியா காந்தி ஒரு கருத்து சொன்னதுக்கு அப்புறம் நம்ம எதிர்க்கலாமாங்க? திரு ஸ்டாலின் ஒரு கருத்து சொல்கிறாருங்க, ஜெயலலிதா அம்மா இருந்து ஒரு கருத்து சொல்கிறாங்க, எம்ஜிஆர் இருந்து ஒரு கருத்து சொல்கிறாரு. அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் எதிர்ப்பாங்களா? அதை அந்த தலைவர் என்ன சொல்கிறாரோ அது வேத வாக்கா ஏத்துக்கிட்டு இருக்கிறவன் தான் உண்மையான கட்சிக்காரன். அது மிஷின் சரியில்லைன்னு சோனியா காந்தி மனு கொடுத்ததுக்கு அப்புறம் ஓட்டிங் மிஷின்ல தவறு இல்லை, தவறு இழுக்க முடியாதுன்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம்? அது அப்ப கார்த்திக் ப சிதம்பரத்தை இயக்குவது யாரு? அது இயக்குவது யாருன்னு நீங்க அவரை தான் கேட்கணும். யாரு இயக்குறாங்களா இல்ல அவராவே அப்படி சொல்றாரா? இல்லை, என்ன காரணத்துக்காக, என்ன பலனுக்காக அப்படி அவர் பேசுறாரு? அதாவதுங்க, அதுக்கு என்ன காரணம்னா, தான் எது வேண்டாலும் பேசலாம், மோர் டெமோக்ரசி பார்ட்டி காங்கிரஸ், அதனால என்ன பேசினாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா பிரதமர் மோடியை விட ஒரு பெரிய தலைவர் இல்லைன்னு போதே நடவடிக்கை எடுக்கல இந்த கட்சியில். ஆனால் நம்ம என்ன ஒன்றாலும் பேசலான்ற தைரியம் வந்துடுச்சு அவருக்கு, அதனால தான் பேசிட்டு இருக்காரு. சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த காங்கிரஸ்காரர்கள் இவருக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டெல்லியில் போய் பேசியதாகவும், இவருக்கு ஓட்டு கூட போட்டாங்களா என்னன்னு கூட தெரியாது, ஆனால் திமுக காரர் தான் ஓட்டு போட்டு இவர் ஜெயிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரசாரமான ஒரு விஷயத்தையே பதிவு பண்ணியிருக்காரு ஈவிகே. எப்படி பார்க்குறீங்க? அதாவது அங்கே தீர்மானம் போட்டு கொண்டு போய் டெல்லியில் கொடுத்தது உண்மை. அதில் பார்த்தீங்கன்னா திரு KR ராமசாமி, திரு சுதர்சன் நாச்சியப்பன் போன்ற மூத்த தலைவர்கள் எல்லாம் அதில் கலந்து கொண்டார்கள். அவரோட நீண்ட காலமாக திரு சிதம்பரம் அவர்களோடு பணியாற்றிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவருடைய நிழலாக இந்த சுந்தரம் கூட அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டார். இவருக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது, அவ்வளோ எதிர்ப்பு இருந்தது.
அதை தான் திரு ஈவிகே இளங்கோவன் பதிவு பண்ணியிருக்கார். அதை மீறி இவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் சீட்டை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதில் காங்கிரஸ்காரங்க ரொம்ப பேருக்கு மன வருத்தம் இருந்ததை எனக்கே கூட ஃபோன் பண்ணி பேசினாங்க. சில பேர் சிவகங்கையிலேருந்து சொன்னவங்க, என்ன சார் இவ்வளோ தூரம் நாங்கள் எதிர்த்து சொல்லி ஹைகமாண்ட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னாங்க. என்ன பண்ணதுங்க, ஹைகமாண்ட் கொடுத்துட்டா நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும்னு நான் கூட சொன்னேன். ஆனால் அதை வச்சு தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹைகமாண்டில் இருந்து கொடுத்துட்டாங்க, அதனால் வேறு வழி இல்லாமல் வேலை செய்யக்கூடிய கட்டாய நிலைக்கு காங்கிரஸ்காரர்கள் தள்ளப்பட்டார்கள் என்ற கருத்து அங்கே நிலவியது. ஆனால் திரு ஈவிகே இளங்கோவன் ஓட்டு போட்டாங்களா இல்லையான்னு தான் சொன்னாரே தவிர ஓட்டு போடலைன்னு அவர் சொல்லலை. அதனால் ஓட்டு போட்டிருப்பாங்க. காங்கிரஸ்காரங்க எப்போவுமேங்க அந்த கூட்டணி தர்மம், கை சின்னம் இதை மீறி வாக்களிக்க மாட்டார்கள். ஆனால் அங்கே வந்து கடும் எதிர்ப்பு இவருக்கு இருந்தது. அந்த மாவட்ட தலைவராக இருந்தவர் சத்தியமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் உள்பட கடுமையான எதிர்ப்பு இவருக்கு இருந்தது உண்மைதான். இவருக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு ஹைகமாண்டில் போராடினது உண்மைதான். ஆனால் அதையெல்லாம் மீறி அவர் சீட்டு வாங்கிட்டு வந்து வெற்றி பெற்றிருக்கார் என்று சொன்னால், அதனால் நான் இதை வந்து கொஞ்சம் இந்த பேச்செல்லாம் ஒரு 6 மாதம் பொறுத்து கூட வச்சுக்கிட்டு இருக்கலாம். தேர்தலில் வெற்றி பெற்ற 1 மாதத்திற்குள் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் தேவையா, இதெல்லாம் தேவைதானா என்ற கேள்வி தான் எனக்கும். அதை தான் திரு ஈவிகே இளங்கோவன் வேறு மாதிரி கேட்டிருக்காரு. நான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன பதிலை அவர் ஸ்டைலில் சொல்லியிருக்கார். அவர் எப்போவுமே எப்படின்னாக்கா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் உள்ளவர், டக்குன்னு ஒரு பதில் அடிப்பார் எதுனாலும். ஒரு தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா திண்டிவனம் ராமமூர்த்திக்கும் திரு ஈவிகே இளங்கோவன் அவர்களுக்கும் கடுமையான ஒரு இடைவெளி இருந்தது. அப்போ நான் தான் போய் திரு ஈவிகே இளங்கோவன் கிட்ட திண்டிவனம் ராமமூர்த்திக்கும் அவருக்கும் இணைப்பு பாலமாக இருந்தபோது என்ன ஆகிப்போச்சு, இது ப்ரெஸ்காரங்களுக்கு தெரியாது. இவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கார். ப்ரெஸ் மீட் பண்ணுறாங்க, நானும் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். திண்டிவனம் ராமமூர்த்திக்கு நான் ரொம்ப வேண்டியவன்னு அவருக்கும் தெரியும். நான் 2 பேருக்கும் ஒரு இணைப்பு பாலத்தை உருவாக்கி வச்சுருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு ப்ரெஸ்கார் என்ன பண்ணிட்டார், உங்களை மாதிரி ஒருத்தர், உங்களுக்கு திண்டிவனம் என்றால் என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னு கேட்டாங்க. ஒரு ப்ரெஸ்காரு ரொம்ப கிளவராக திண்டிவனம் என்றால் உங்களுக்கு என்ன, ஏன்னா திண்டிவனத்து ராமமூர்த்தியை கிரிட்டிசைஸ் பண்ணுவாருன்னு பார்த்தாங்க. ஆனால் அவர் சொன்ன பதில், அதான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அவருக்கு இருக்குது. அதனால் இது சொன்ன கருத்துக்களில் வந்து எனக்கு அவர் சொன்ன கருத்துக்களில் நான் சொன்ன கருத்துக்கும் அவர் சொன்ன கருத்துக்கும் சிறிது மாறுபாடு இருக்கலாமே தவிர அவர் எப்போவுமே ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா அதுலேருந்து மாற மாட்டார். திண்டிவனம் என்றால் உங்களுக்கு என்ன நினைப்பதுன்னா, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விழுப்புரம் என்ற ஊர் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருதுன்னு சொன்னார். இதை நீங்கள் பார்க்கணும். திண்டிவனம் ராமமூர்த்தியை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கலாம். ஆமாம், திண்டிவனம் ராமமூர்த்தி தான். ஏன்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தலைவராக இங்கே வந்தபோது நேரத்தில் வந்து அலுவலகம் இல்லாமல் போயிடுச்சப்போ. அந்த அலுவலகம் இல்லாமல் போனதுக்கு காரணம் வேற ஒருத்தர். அவர் இப்போ உயிரோடு இல்லை. அவரை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டியதே இல்லை. அவர் அப்போ எங்கள் கட்சியிலேயே இல்லை. அந்த தலைவர் மிக உயர்ந்த தலைவர். அவர் இப்போ எங்கள் கட்சியிலே இல்லை. அவரை பற்றி பேச வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் அவர் அந்த மாதிரி பேசக்கூடியவர் தான். ஒரு காம்ப்ரமைஸ், ஒரு கரெக்டு அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அதை எதிர்த்து பேச மாட்டார். அதனால் திண்டிவனம்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா விழுப்புரம் ஞாபகம் வருதுன்னு சொன்னார். ராமமூர்த்தி ஞாபகம் வருதுன்னு சொல்லியிருக்கலாம். அவர் அதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கலாம். ஆகவே அவர் சொன்ன கருத்தில் அதை வந்து நான் வேறு மாதிரி சொல்லியிருக்கேன், அவர் வேறு மாதிரி சொல்லியிருக்காரு. தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சொல்லுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். சோனியா காந்தி ஓட்டிங் மிஷின் சரியில்லைன்னு போய் கொடுத்தா சரி இருக்குதுன்னு சொல்கிறதும், மோடி அவர்களை விட ஒரு உயர்ந்த தலைவர் இந்தியாவில் இருந்துக்குன்னு சொல்கிறதும், அப்புறம் கூட்டணி தேவையா இல்லையா என்று பேசுவதும், காமராஜர் ஆட்சி அமைப்போன்னு சொல்கிறதுல நான் தவறே கிடையாது. நான் கூட காமராஜர் ஆட்சி அமைச்சா எனக்கு கூட பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா அதை விட ஒரு ஆட்சி எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த கால சூழ்நிலைக்கு அது சரியாக இருக்குமான்னு தான் நீங்கள் பார்க்கணும். அதெல்லாம் உணர்ந்து பேச வேண்டும்னு நான் அவரை கேட்டுக்க விரும்புகிறேன். துணை முதல்வர் பதவி மூத்த அமைச்சர்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல தலைவர்கள் வந்து சொல்லிட்டு வராங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முடிவு. சின்னவங்களுக்கு கொடுக்கணுமா மூத்தவங்களுக்கு கொடுக்கணுமான்லாம் கிடையாது. பிஜேபியில் இருக்கவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் 44 வயதில் பிரதமர் ஆனார். அவருக்கு கீழே மனமுவந்து மிகுந்த மகிழ்ச்சியோடு பிரணாப் குமார் முகர்ஜி, நரசிம்மராவ் எல்லாம் 70 வயதை தாண்டனவங்க மகிழ்ச்சியோடு பணியாற்றிய வரலாறு உண்டு. யார் அந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பில் துணை முதல்வராகவோ முதல்வராக அந்த கட்சி தான் நியமிக்கணுமே தவிர உங்களுக்கு என்னையா கவலை? அது அந்த கட்சியோட வேலை. அது அந்த கட்சி தொண்டர்களுடைய விருப்பம், அந்த கட்சி தலைமையினுடைய விருப்பம். அவங்க யாரும் துணை முதல்வராக போடணுன்றது அவங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு எதுக்கு அந்த வருத்தம்? அதனால் இது பொருத்தமற்ற வாதம் அவங்க பேசுறது.
இல்லை உயர்நீதிமன்றமே கள்ளக்குறிச்சியில் இருக்க கல்வராயன் மலையில் முதல்வரும் உதயநிதி அவர்களும் கண்டிப்பாக போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்வர் ஓகே, ஆனால் அதுக்கடுத்த மூத்த அமைச்சர்களோ அல்லது துறை சார்ந்த அமைச்சர் தானே சொல்லணும் உயர்நீதிமன்றம். ஆனால் உதயநிதி பேர் தானே சொல்லியிருக்காங்க. எங்கள் உயர்நீதிமன்றம் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம அதுக்கு கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா உயர்நீதிமன்றத்துக்கு எதிர்ப்பான கருத்தையோ ஆதரவான கருத்தையோ இல்லை வேறுமான கருத்தையோ சொல்ல நான் விரும்பவில்லை. அது அவங்க கருத்து. நீதிபதிகள் அவர் போகும்போது ஏதோ ஒரு முதல்வருக்கு அடுத்து இவர் தான் சொல்கிறாங்கன்னா அவர் பரம்பரை. அப்போ பார்த்துக்கங்க, அப்போ நீங்களே சொல்லிட்டீங்க நீதிபதியே உதயநிதி போகணும்னு நினைக்க பரம்பரைக்கு தொடர்ந்து வருது. சரி சார், உச்சபட்சமாக நாம நினைக்கிறதே நீதிமன்றம். அந்த நீதிபதியே உதயநிதி போகணும்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் யார் சார் துணை முதல்வர் பதவியில் தலையிடுறதுக்கு? இவ்வளவுதான் என்னுடைய பதில். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பொறுத்தமைக்கு மிக்க நன்றி சார். வணக்கம் சார்.